மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். எல்லாரும் நம்ம அம்மா அப்பாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணேவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது என்ற உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். கடந்த 15 நாட்களாக ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியாயமாக ஸ்லோகமாக அதன் அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். திஸ் இஸ் நாட் இன் தி உபன்யாசம் ஆர் பிரவச்சனம் ஃபார்மேட். இந்த 200 சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதை இந்த புருஷோத்தம மாதம் மே 16லேருந்து ஜூன் 16 புருஷோத்தம மாதம்னு பல்வேறு சம்பிரதாயங்களிலே ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிப்பது ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் 15 நாட்களாக இதை நாம் செய்து கொண்டு வருகிறோம். பகவானின் கிருபையினாலே பகவான் அந்தரியாமியாக இருந்து இதை செய்ய வைக்கிறார். பகவான் அந்தரியாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது 3ஆம் ஸ்கந்தத்திலே 19வது அத்தியாயம். அது திஸ் இஸ் அ டாபிக் ஆன் இரண்யாக்ஷகனுக்கும் வராகனுக்கும் நடக்கும் சண்டையிலே இரண்யாக்ஷகன் வதம் செய்யப்படுகிறார் வராக பகவானாலே. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பூர்வகதை சங்கிரகம். பூர்வகதை என்ன பார்த்துன்னு இருக்கோம்? ஒரு 5-6 நாளாக எப்படி சனகாதி மகரிஷிகள் வைகுண்டத்துக்கு போகிறார். வைகுண்ட வாசலிலே சப்த பிராகாரத்திலே 7வது திருவாய்ப்படியிலே உள்ளே நுழைய முற்படும் பொழுது அங்கே இருக்கும் வாயிற்காவலர்களாலே நிறுத்தப்பட்டு ஜெய விஜயர்கள் அவளை உள்ளே போகாத தடுத்துடுறார். அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவளுக்கு கோபம் அந்த ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்துடுறா. அவள் பூலோகத்தில் போய் 3 பிறவி எடுக்கணும். பிறகு பகவானாலே வதம் செய்யப்பட்டு மீண்டும் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் அவளுக்கு. அதனால் அவள் பூலோகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். பூலோகத்திலே கஷ்யபர் அதிதிக்கு மகனாக அசுர பிள்ளைகளாக அவர்கள் பிறக்கின்றார்கள். அதிலே இரண்யாக்ஷகன் இப்போது வராகனோடு யுத்தம் செய்கின்றான். அதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வராக பகவான் பாதாள லோகத்திற்கு சென்று பூமாதேவியை மீட்டெடுத்து மேலே கொண்டு வர முற்படும் பொழுது வரும் வழியிலே இவன் யுத்தத்திற்கு அழைக்கின்றான். அப்புறம் எப்படி பகவான் பூமியை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு தன்னுடைய சக்தியை அதனுள்ளே புகுத்தி அதை யதாஸ்தானத்திலே வைத்து பிறகு வராகனுடன் கதாயுத்தம் செய்கின்றார். அதை நேத்திக்கு பார்த்தோம். அவர் பண்ணிட்டு இருக்கச்சே பிரம்மாதி தேவர்கள்லாம் பகவானை ஸ்துதி பண்ணி பிரம்மா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அபிஜித் முகூர்த்தம். அந்த அபிஜித் முகூர்த்தத்திலேயே அவனை வதம் பண்ணிவிடுங்கோ. அந்த சாயங்கால வேளை வந்துட்டுனா அந்த அசுரர்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி ஆகிடும். எங்கேயாவது அபிஜித் முகூர்த்தத்தை விட்டுடாதீங்கோ தயவுசெய்து அப்படின்னு. தட் இஸ் வேர் வி ஆக்சுவலி ஸ்டாப்டு அவர் ப்ரீவியஸ் அத்தியாயம் நேற்றுக்கு. அங்கே தான் அது 18வது அத்தியாயம் அங்கே தான் முடிஞ்சது. இப்போ 19வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் இன்று பிரவேசிக்கின்றோம். இரண்யாக்ஷகனின் வதம் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். மைத்ரேயர் கூறுகிறார். இந்த கான்டெக்ஸ்ட் மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். பாகவத தர்மத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இது தெரியும் இல்லையா? கங்கா தீரத்தில் மைத்ரேயர் சொல்லிட்டு வர்றார். சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வரச்சே மைத்ரேய விதுரர் கதையை சுகபிரம்மம் சொல்லிட்டு வர்றார். ரைட். மைத்ரேய உவாச்ச கபடு அற்றதும் அமுதம் போலே இனியதுமான பிரம்மாவின் சொல்லை கேட்ட பகவான், பிரம்மா சொன்னார் இல்லையா அபிஜித் முகூர்த்தம் முற்றாதீங்கோ முடிய போகிறதுன்னு ஒன்று பகவான் பார்க்குறார். அவருக்கும் அவர் சற்றே புன்னகை புரிந்து, பிரம்மா சொன்னா விட்டு பகவானுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, பிரம்மா இந்த மாதிரி சொல்கிறானேன்னு உடனே அவர் ஒரு சிரிச்சுக்கிறார். சற்றே புன்னகை புரிந்து அன்பு ஒழுகும் தன் கடைக்கண்களினாலே பிரம்மாவின் சொல்லை ஏற்றார். சரிப்பா, அவருக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் எனக்கு தெரியுப்பா அபிஜித் முகூர்த்தம் நீ என்னையா சொல்கிறது அப்படிலாம் இல்லை.
இந்த மிடில் ஆஃப் தி யுத்தம் ஸ்டில் ஹி அக்னாலஜஸ் பிரம்மா. அடுத்த ஸ்லோகம். பிரம்மாவின் மூக்கிலிருந்து தோன்றிய வராக பகவான் சற்றே எழும்பி சிறிதும் பயமின்றி தன் எதிரே நிற்கும் பகைவனான அந்த அசுரனது கீழ் தாடையிலே கதையினாலே அடித்தார். எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறா போகிறோம், எப்படி சண்டை போடுறாங்கிறத இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறா. பகவானுடைய கதையின் வீச்சு, அந்த வீச்சை இரண்யாக்ஷக்கு தன் கதையினாலே தடுத்தான். அந்த வேகத்தில் பகவானது கதை அவருடைய கையிலிருந்து நழுவி சுழன்று கீழே பூமியில் விழுந்து ஒளிர்ந்தது. அது காண்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. இப்பொழுது எதிரியான பகவானை தாக்க இரண்யாக்ஷகனுக்கு அரிய வாய்ப்பு கிட்டிய போதும், ஏன்னா பகவான் கிட்ட இப்போ ஆயுதம் கீழே விழுந்துடுத்து, இப்போ அவன் போய் அடினா அடிக்கலாம், ஆனால் அந்த கையிலே ஆயுதமற்றவனை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு போர் நேரி இருக்கு. அதனால் அவன் பகவானை அடிக்கவில்லை. இப்போ அந்த கதையை தட்டி விட்டான் பகவானோட கையிலேருந்து. எதுக்குன்னா டு ப்ரொவோக் ஹிம், எல்லாம் டு ப்ரொவோக் ஹிம். ஸோ இப்போ பார்க்குறான், பகவானது கதை கை நழுவி விழுந்ததும் ஆகாயத்தில் நின்றிருந்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஹா என்று சத்தம் போட்டார்கள். அப்பொழுது பகவான் பகைவனான அவனது யுத்த தர்மத்தை புகழ்ந்து அவர் பார்த்தார். சரி, நீ என்னை அடிக்கலை, கதை விழுந்துடுத்து, அவன் என்னை அடிக்கலை, சரி, சும்மா அவனையும் அக்னாலஜ் பண்ணுறார். ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டோ அவனது யுத்த தர்மத்தை புகழ்ந்து கூறி மனத்திலே தன் சக்கரப்படையை ஸ்மரித்தார். அவர் மனசில் சுதர்சனத்தை கூப்பிட்டார். ஏற்கனவே பகவான் என்ன ஆயுதம் வச்சுட்டு இருந்தாலும் அது சுதர்சனம் தான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது வாமன அவதாரம் பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் ஒரு தர்பை தான் வச்சுட்டு இருப்பார். அந்த தர்பை தான் அவருடைய சுதர்சன சக்கரம் எப்போவுமே. ஏன்னா அதை வச்சுட்டு மந்திர பிரயோகம் பண்ணிடுவா இல்லையா. ஸோ எப்போவுமே அவர் என்ன வச்சுட்டு இருக்காரோ அதை சுதர்சன சக்கரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் அவருக்கு உண்டு இல்லையா. ஸோ உடனே அவர் சுதர்சன சக்கரத்தை மனசினால இது பண்ணிட்டார், கூட்டுட்டார், ஸ்மரித்தார். உடனே சுதர்சன சக்கரம் பகவானது திருக்கரத்தை அடைந்து சுழன்றது. அவர் கீழே போன கதையை எடுக்கவே இல்லை, கதை பாட்டுக்கு கீழே கிடக்கிறது. அவர் கையில் சுதர்சன சக்கரம் வந்துடுத்து. பகவானோ தனது முக்கிய பார்ஷதனான அந்த தீயோனான அந்த அசுரன் இரண்யாக்ஷகுடன் சற்றே விளையாடுகிறார். அப்பொழுது பகவானது பெருமை அறியாத தேவர்கள், இறைவா, விளையாடியது போதும், சீக்கிரம் கொல்லுங்கள், தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று கோஷமிட்டனர். இவ்வாறு செந்தாமரை கண்ணனான பகவான் கையிலே சக்கரம் ஏந்தி தன் எதிரிலே போர் புரிய நிற்பது கண்ட இரண்யாக்ஷகன் கோபத்தினாலே பொறிகள் கலங்க பெருமூச்சு விட்டு கொண்டு தன் உதட்டை கடித்து கொண்டான். பார்க்குறான், அவர் கதையை போட்டு கையில் சக்கரத்தை வச்சு நிற்கிறாரு. என்ன தென்னை விட்டுப்பா இவருக்கு அப்படின்னு நம்பூர்காரங்களாம். என்ன தைரியம்ப்பா உனக்கு, என்ன தென்னை விட்டியா, அப்படியே போட்டான் அசால்ட்டாக அப்படி ஒரு கையில் ஏதோ சக்கரத்தை வச்சு நிற்கிறாரு. என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பயங்கரமான தெற்றி பற்களுடைய இரண்யாக்ஷகன் பகவானை தன் இரு கண்களாலே சுட்டரிப்பவன் போலே வெறித்து பார்த்து, நீ ஒழிந்தோ என்று கர்ஜித்து கொண்டு குதித்து பகவானை கதையினாலே அடித்தான். கருணையே வடிவான விதுரா, நடுவில் அப்பப்போ விதுரர் கதையை கவனிக்கிறாரா, இவ்வளோ சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கே, கவனிக்கிறாரான்னு மைத்திரேயர் படி பார்த்துப்பார். விதுரா, வேள்வியே திருவுருவான பகவான் வராகமூர்த்தி வாயு வேகம் மனோவேகமாக வரும் அந்த கதையை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விளையாட்டாக தனது இடது காலை உதைத்து கீழே தள்ளிவிட்டு, அசுரனே, நீ என்னை வெற்றி கொள்ள விரும்புகிறாய், இதோ கதையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் போர் செய். அவரோட கதையை அவர் எடுக்கலை, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடக்கிறது. இப்போ இவனோட கதை இவன் மேலே அடித்தான் இல்லையா, அது அப்படி லெஃப்ட் லெக்கில் அப்படி தட்டி விட்டுட்டோ, இப்போ என்ன பரவாயில்ல, இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துட்டு சண்டை போடவா, இந்த கதையை நீ எடுத்துக்கொண்டு மறுபடியும் போர் செய் அப்படிங்கிறார். இதை கேட்ட அவன் மீண்டும் கதையை கையில் ஏந்தி பயங்கரமாக கர்ஜித்தான். அந்த கதை தன்னை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்ட பகவான் தான் இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாமல் கருடன் பாம்பை பிடிப்பது போலே விளையாட்டாகவே அந்த கதையை பிடித்தார். தனது வீரம் பங்கப்பட்டு போனது கண்ட அந்த அசுரன் மானம் இழந்து வீரம் குன்றி பகவான் திரும்ப அளித்த தன் கதையை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த தரம்
திருப்பியும் அப்படி அசால்ட்டாக அப்படி பிடிச்சி திருப்பி கொடுக்குறார், இந்த வச்சுக்கோ அப்படின்னு. அவன் வந்து வாங்கிக்கிறதுக்கு ரெஃப்யூஸ்ட். 13வது ஸ்லோகம். ஒரு மூடன் ஒரு வேதம் ஓதும் அந்தணனுடன் நடத்தும் போரிலே அவரை அழிக்க மாரணம் முதலிய அபிச்சார பிரயோகம் செய்வது போலே யஜ்ஞவராக ரூபியான பகவானின் மேலே எரிய கொழுந்து விட்டு எரியும் தீ போலே ஒளிரும் முத்தலை சூலத்தை கையிலே எடுத்தான். மேலே படிச்சுட்டு போகிறேன். 14. திதியின் மகனான இரண்யாக்ஷகன். ஒரு வாட்டி ஒரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார் பாருங்க. திதியோட புள்ளே நமக்கு தெரியும், எங்கேயா மறந்துட்டோன்னு திருப்பி ஞாபகப்படுத்துறார். திதியின் மகனான இரண்யாக்ஷகன் அந்த முத்தலை சூலத்தை கையில் வச்சுட்டு இருக்கான். தன் பலங்கொண்ட மட்டும் வேகமாக வீச, இப்போ சூலத்தை வீசுறான். அது ஆகாயத்திலே ஒளிர்ந்த வண்ணம் வருவது கண்ட பகவான் அதை தன் கூர்மையான ஆரங்களுடைய சக்கரப்படையினாலே வெட்டி தள்ளினார். அப்படி சுதர்சன சக்கரத்தினால் அப்படி வெட்டி தள்ளிட்டார். அந்த சூலம் வருது அவர். அது கருடன் கீழே உதிர்த்த இறக்கையை இந்திரன் வெட்டியது போலே இருந்தது. இது வந்து இது இன்னொரு கதை. அந்த கதையை வந்து இங்கே எக்ஸாம்பிளாக சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு கதையில் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி அந்த கருடன் இவன் இது பண்ணால் அதே மாதிரி பார்க்குறவாளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. whoever is witnessing the show. பகவானது சக்கரப்படையினாலே தனது சூலப்படை பலவாறாக துண்டிக்கப்பட்டது கண்ட அசுரன் சினம் பொங்க திருமகள் குடியிருக்கும் கோயிலான பகவானது அகன்ற திருமார்பிலே தனது கடினமான முட்டியினாலே ஒரு குத்துவிட்டு கர்ஜனை புரிந்து கொண்டு மறைந்து போனான். அடுத்தது எவ்வளோ சுவாரஸ்யமாக போடுது பாருங்க. முதல்ல அதை இது பண்ணான், அப்புறம் அவரோட ஒரு கதையை தூக்கி அடித்தான். அவர் லெஃப்ட் லெக்லேயே அப்படி தூக்கி கீழே போட்டார். அதை எடுக்கக்கூட இல்லை. திருப்பி ஆமாம் எடுத்துக்கூடான்னா அவன் எடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அதை வீசி பார்த்தான். அதுக்கப்புறம் சூலத்தை எடுத்து வீசி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. அப்புறம் கையில் வந்து கரெக்டாக மாரில் வந்து ஒரு குத்து விட்டுட்டு மறைஞ்சு போயிட்டான். விதுரா இப்போ திருப்பி விதுரன் சொல்கிறார், அந்த அசுரன் இவ்விதம் வேகமாக தாக்கியும் ஆதிவராக மூர்த்தியான பகவான் சிறிதும் அசையவில்லை. அவனது தாக்குதல் பகவானுக்கு ஒரு யானையை பூமாலையை கொண்டு அடித்தது போல் இருந்தது. அவன் விட்ட குத்து வந்து ஒரு யானையை ஒரு பூமாலையால் ஒரு தட்டினா எப்படி இருக்கும், அவ்வளோதான். யோக மாயைகளுக்கெல்லாம் அதிபதியான பகவான் அவர் மேல் அந்த அசுரன் பற்பல மாயைகளை ஏவினான். அதை கண்டு மக்கள் இந்த உலகிற்கு இப்பொழுது பிரளயம்தான் வந்ததோ என்று எண்ணி பயந்தனர். பார்க்குறவாளுக்கு பயமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு யானைக்கு மேலே ஒரு பூவை போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அவன் சத்தம் போடுறான் இல்லையா, கர்ஜிச்சுண்டு வந்து டமால் பாறையெல்லாம் தூக்கி அடிக்கிறான் இல்லையா, அது ஆப்வியஸ்லி மற்றவாளுக்கு வந்து அது பயங்கரமாக தானே இருக்கும் இல்லையா. புயலடித்து புழுதி பறந்து எங்கும் இருள் சூழ்ந்தது. கவன்களால் வீசப்பட்டது போலே 4 புறங்களிலும் கற்கள் வந்து வீழ்ந்தன. மேகக்கூட்டங்களினாலே ஆகாயம் மறைக்கப்பட்டு நட்சத்திரங்கள் தெரியாது போயின. மின்னலும் இடியும் தோன்றின. மேகங்கள் ஊன், குருதி, ரோமம், மலம், மூத்திரம், எலும்பு இவைகளை பொழிந்தன. ஐயோ 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 ஐயோ, என்ன டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. குற்றமறியாத விதுரரே, மலைகள் பல ஆயுதங்களை பொழிவன போலே காணப்பட்டன. மலையிலேருந்து பாறை தான் வரும், பார்த்தா மலையிலேருந்து பல ஆயுதங்கள் வரா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அரக்கிகள் இடையிலே ஆடையின்றி தலைவிரி கோலமாக கையிலே சூலமேந்தி காணப்பட்டார்கள். யட்சர்களும் ராட்சசர்களும் கால்நடையாகவும் குதிரை தேர் யானைகள் மீது அமர்ந்து கொண்டும் கொல் வெட்டு என்று கடுமையாக கூறிக்கொண்டும் வந்தார்கள். அடுத்தது 22வது ஸ்லோகம். வேள்வியின் 3 சவனங்களையும் தனது கால்களாக உடைய யஜ்ஞவராக பகவான் அசுரனது மாயைகளை தகர்த்தெறிய பிரியமான தனது சக்கரப்படையை ஏவினார். அவன் யாரெல்லாம் கூட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்து நிறைய ராட்சச படை, பல ஆயுதங்கள் இவர் மேலே பொழிகிற மாதிரி, குதிரை தேர் இதெல்லாம் வந்து கொல் வெட்டுன்னு கத்திண்டு வருது இல்லையா. அந்த பக்கத்துலேருந்து இவர் ஒன்றும் பண்ணல. இவர் வந்து கிளீனாக அவனோட ஒன்றே தான் இவருக்கு ஆயுதம், சக்கரப்படையை ஏவினார். அப்போது திதி அம்மையாருக்கு மனம் கலங்கியது. தன் கணவன் கஷ்யபர் கூறியன நினைவிற்கு வந்தன. மார்பு தடத்திலிருந்து உதிரம் பெருகியது. தனது மாயைகள் அழிந்தொழிந்தது கண்ட அந்த அசுரன் எதிரில் இருக்கும் பகவானை தன் 2 கைகளாலும் நெருக்கி பிடிக்க முயற்சித்தான். இவ்வாறு அவன் நிறைய மாயாவி வேலையெல்லாம் பண்ணான் இல்லையா, எல்லாம் அவர் தவிடுபொடியாக்கிட்டார். ஒரு சக்கரப்படையை அமுக்கி அங்கே ஒரு அந்த சக்கரப்படையை முன்னாடி நிறுத்தி
எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டார். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 2 கைகளாலும் அவரை நெருக்கி பிடிக்க முயற்சித்தான். அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியல. பகவானை தன் கைகளுக்கு வெளியே இருக்க கண்டான். அவன் என்ன பண்ணாலும் பகவான் பெருசாயிண்டே போகிறார், அவனுக்கும் மேலே. பகவானுடைய கைகள் அவனுக்கு வெளியில் இருக்குன்னா பார்த்துக்கோ. அவன் தான் ஆகாயம் வரைக்கும் உயர்ந்திருக்கான்னு நேற்றுக்கு 3 நாள் முன்னாடி பார்த்தோம். அவனோட சைஸ் வஜ்ரப்படை போன்ற பலமுடைய தன் 2 முட்டிகளினாலே இரண்யாக்ஷகன் தாக்குவதை கண்ட பகவான் அவனது கன்னத்திலே ஒரு அறைந்தார். அது இந்திரன் விருத்ராசுரனை அடித்தது போல் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் இந்திரன் கருடனை அந்த இது பண்ணி அந்த ரெக்கையெல்லாம் கீழே விழுந்ததுன்னு சொன்னார் கொஞ்ச நேரம் முன்னாடி. இங்கே ஒரு அறை விட்டார் அவன் மேலே. அந்த அறை எப்படி இருந்ததுன்னா, இந்திரன் விருத்ராசுரனை அடித்தது போல் இருந்தது. மேலே அனைத்து உலகங்களையும் வெற்றி கொள்ளும் இறைவன் விளையாட்டாகத்தான் ஓர் அடி வைத்தார். அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டுறா. அவனை போய் ரொம்ப ரொம்ப ஆடுறான்டா, ஒரு தட்டுறானர். அவ்வளோதான், ஒரு தட்டுனர். அவர் கன்னத்தில் ஒரு தட்டுனர், அவ்வளோதான். ஆனால் அந்த அடி தாங்காது இரண்யாக்ஷகனின் உடல் சுற்றியது, விழி பிதுங்கியது, கைகளும் கால்களும் தலைமுடியும் சிதறின. பெருங்காற்றினாலே வேருடன் பிடுங்கப்பட்ட நெடுமரம் போலே கீழே விழுந்தான். அடி வேரோட பிடுங்கி மரம் பெரிய காற்றுல எப்படி வேறு பிச்சுண்டு கீழே விழுற மாதிரி கீழே விழுந்தான். பூமியிலே விழுந்த இரண்யாக்ஷகனது முகத்திலே ஒளி குன்றாமல் இருந்தது. உதட்டை கடித்து கொண்டிருந்தான். பயங்கரமான தெற்றிப்பற்கள் வெளியிலே நீண்டு தெரிந்தன. யுத்தத்தை காண வந்த பிரம்மாதி தேவர்கள் இதை கண்டு, ஆஹா, இப்படிப்பட்ட உயர்ந்த மரணம் யாருக்குத்தான் கிட்டும் என்று புகழ்ந்தார்கள். அடிச்சு போட்டு கீழே போயாச்சு. அந்த யுத்தத்தை காண வந்த பிரம்மாதி தேவர்கள் இதை கண்டு, ஆஹா, இப்படிப்பட்ட உயர்ந்த மரணம் யாருக்குத்தான் கிட்டும். ஏன்னா பகவானோட கையால் அவனுக்கு மரணம். அது ஒரு வசதியான கடைசி காலத்தில் பகவானை பார்த்துட்டே அவனோட உயிர் போயிருக்கு இல்லையா, அது ஒரு உயர்ந்த மரணம். அதுதான், அது ஒரே லைனில் சொல்லிட்டார். பொய்யான இந்த லிங்க சரீரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி எவ்வளவோ யோகிகள் இந்த பகவானை தனிமையிலே யோக சமாதியிலே தியானிக்கின்றார்கள். பகவான் பிரத்யக்ஷமானோன்னு எத்தனை பேர் வேண்டிக்கிறார். கடைசி நிமிஷத்தில் நாராயணன் சொன்னால் புண்ணியம், இப்போதே சொல்லி வைத்தேன்லாம் வேண்டிக்கிறா இல்லையா. இவன் பாருங்க, அப்படி அசால்ட்டாக அவர் ஒரு தட்டு தட்டினார், அவ்வளவுதான், ஒரே ஒரு தட்டு, அவ்வளவுதான். பொய்யான அந்த லிங்க சரீரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி எவ்வளவு யோகிகள் இந்த பகவானை தனிமையிலே யோக சமாதியிலே தியானிக்கின்றார்கள். அந்த பகவான் தனது திருவடியினாலே இந்த அசுரனை உதைத்தார். அவனோ பகவானது திருமுகத்தை பார்த்து கொண்டே தன் உடலை விடுத்தான். 28வது ஸ்லோகம். கீழே விழுந்து இப்படி கொஞ்சம் புரட்டி பார்ப்பா இல்லையா, இன்னும் உசுர் இருக்கா மூச்சு இருக்கான்னு அப்படி காலால் அப்படி பார்க்குறாரு. அவ்வளவுதான். அவன் அப்படி பகவான் திருவடியினால் ஒரு இது பண்ண, அவருடைய திருவடி படாதான்னு எத்தனை பேர் காத்துட்டுருக்கான் பாருங்க. அவனுக்கு அடித்தது யோகம். அவனோ பகவானது திருமுகத்தை பார்த்து கொண்டே தன் உடலை விடுத்தான். சனகாதி முனிவர்களது சாபத்தினாலே நீச்ச பிறவி பெற்ற பகவானது பார்ஷதர்களான இவர்கள் 2 பேர், அந்த ஜெய விஜயர்களில் ஒருத்தன் இல்லையா, அவர்களுக்கு இன்னும் சில பிறவிகள் இருக்குது. அவர்கள் விரைவிலேயே மறுபடியும் பார்ஷதர்களாக வருவார்கள். அதாவது இவாளுக்கு என்ன, கிருதயுகத்தில் இரண்யாக்ஷகன் இரண்யகசிபுவா பிறந்து பகவானாலே வதம் செய்யப்படுவார்கள். இரண்யாக்ஷகன் வராக பெருமானால் வதம் செய்யப்படுவார். இரண்யகசிபு நரசிம்மனாலே வதம் செய்யப்படுவான். இதுக்கப்புறம் திரேதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணன் ஸ்ரீராம அவதாரம் எடுத்து ராமராலே வதம் செய்யப்படுவார்கள். அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் என்ன ஆகும், சிசுபாலன் தந்தவக்கரன் கிருஷ்ணனுடைய கையினாலே சம்ஹாரம் செய்யப்படுவார்கள். அதான் இந்த சுருக்கம். அதெல்லாம் இங்கே சொல்லலை. நம்ம அப்பப்போ we just build the context so that we know what we are talking about. தேவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது 30வது ஸ்லோகம். இப்போ இரண்யாக்ஷகன் வதம் ஆயிடுத்து. இறைவா, அனைத்து வேள்விகளுக்கும் மூல காரணர் தாங்கள். உலகை காக்கவே சுத்த சத்துவமயமான அவதாரம் மேற்கொள்கிறீர்கள். உலகை துன்புறுத்தி வந்த இந்த அசுரன் இன்று கொல்லப்பட்டான். இதுவே என்றோ மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.
தாங்கள் திருவடியில் கொண்ட பக்தியினாலே இன்று எங்களுக்கு க்ஷேமம் கிட்டியது. பகவானே தங்களை வணங்குகிறோம் அப்படின்னு தேவர்கள்லாம் பார்க்க வந்தா இல்லையா, வேடிக்கை பார்க்க வந்தா எல்லாரும். அவள்லாம் வந்து உடனே பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணுறா. மைத்ரேயர் சொல்கிறார், இப்போ விதுரா, இவ்வாறு மகா பராக்கிரமசாலியான இரண்யாட்சகனை வதம் செய்த ஆதிவராக மூர்த்தியான பகவான் நாராயணன் பிரம்மாதி தேவர்கள் துதிக்க ஆனந்தமே வடிவான தனது வைகுண்டத்தை அடைந்தார். அவர் போயிட்டார், வந்த காரியம் ஆயிடுத்து. எப்படி நரசிம்மாவதாரத்துலையும் எப்படி தானே, வந்தார், அடிச்சார், போயாச்சு. அவெல்லாம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி 11,000 வருஷம் 125 வருஷங்கள்லாம் இல்லை பூலோகத்தில். அந்த காரியம் ஆயிடுத்து, போயாச்சு. நல்லது பண்ணணும். நண்பரே, வீரம் மிகுந்த இரண்யாட்சகனை வராக அவதாரம் ஏற்ற பகவான் ஸ்ரீஹரி பயங்கரமான போரிலே விளையாட்டாகவே வதம் செய்ததை எனது குருக்கள் கூறிய வண்ணமே நான் உனக்கு கூறினேன். அவரோட குரு அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ, அவருக்கு யார் குருன்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். பராசரர் தான் இவருக்கு குரு. பராசரர்கிட்டேருந்து தான் இவருக்கு இது சொல்லி கொடுத்தார் இல்லையா. ஸோ அதனால் என்னுடைய குரு எப்படி சொன்னாரோ அதை நான் அப்படியே உனக்கு சொல்லி கொடுத்தேன், இப்போ உனக்கு சொன்னேன்ப்பா அப்படின்னு மைத்ரேயர் சொல்கிறார். இப்போ இன்னொரு கான்டெக்ஸ்ட் போவோம். நைமிசாரண்யத்தில் என்ன நடந்துருக்கு, இதே கதையை சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. சூதபாணிகர் சொல்கிறார், சௌனகரே, இவ்விதம் பகவானது திருவிளையாடல்களை மைத்ரேயர் கூற கேட்டு பரம பக்தனான விதுரர் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கினார். மிக தூய்மையாளர்களான பெரும் புகழ் பெற்ற சான்றோர்களது கதைகளை கேட்கவே மனம் மகிழும் பொழுது ஸ்ரீவத்சரான அந்த பகவானது திருவிளையாடல்களை கேட்க மனம் மகிழ்வதில் வியப்பென்ன. எந்த சான்றோர்களது கதையை கேட்டாலே நமக்கு திருப்தியாக இருக்குது, எந்த கதையை கேட்டாலும் இல்லையா. ஒரு ராமகிருஷ்ணரோட சரித்திரமோ இல்லை விவேகானந்தரோட சரித்திரமோ ரமண மகரிஷியோட சரித்திரமோ யாரை கேட்டாலுமே, எந்த சான்றோர்களது சரித்திரம் கேட்டாலே நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறச்சே, அப்பேற்பட்ட ஸ்ரீவத்சரான பகவானது திருவிளையாடல்களை கேட்க மனம் மகிழ்வதில் வியப்பென்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறார். மேலே 35வது ஸ்லோகம். ஒரு முதலை தன் காலை கவி பிடிக்க துன்புற்ற கஜேந்திரன் பகவானின் திருவடித்தாமர்களை ஒருமித்த மனத்துடன் தியானித்தான். பெண் யானைகளோ கதறி துடிக்கின்றன. இது கண்ட பகவான் உடனே அங்கு வந்து அதை காத்தொருளினார். இந்த கஜேந்திர மோட்சம் பின்னாடி வரும், 8வது ஸ்கந்தத்தில் வரும். நம்ம இப்போ தான் 3வது ஸ்கந்தத்தில் இருக்கோம். இங்கே எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்கங்கே அவாவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிப்பா, இது மாதிரி இருந்தது அது மாதிரி இருந்ததுன்னு. சூதுவாதின்றி வேறு எதிலும் பற்றின்றி அந்த பகவானையே துதிப்பவர்களை இயல்பாகவே அவர் கருணையோடு காத்து அருளுகின்றார். ஆனால் தீயோர்கள் அவரை அண்டவும் இயலாது. அவரது கருணையை அறிந்தவன் எவன்தான் அவரை துதிக்காமல் இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி. 37வது ஸ்லோகம். பலஸ்ருதி. அங்கங்கே பலஸ்ருதி வரும், சில கதைகள்லாம் அங்கங்கே பலஸ்ருதி வரும். இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அந்தணர்களே, வராக ரூபம் ஏற்று பூமியை மேலே தூக்கி வர இந்த இரண்யாட்சகனை வதம் செய்த அந்த பகவானது இந்த அற்புத திருவிளையாடலை எவன் கேட்கிறானோ, எவன் சொல்கிறானோ, எவன் அனுமோதனம் சொல்ல செய்கிறானோ அவன் பிரம்மஹத்தி முதலிய சகல பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றான். இங்கே ஸ்டாம்ப்பு, பாகவதத்துக்குள்ளேயே ஸ்டாம்ப். அந்தணர்களே, வராக ரூபம் ஏற்று பூமியை மேலே தூக்கி வர அந்த இரண்யாட்சகனை வதம் செய்த பகவானது இந்த அற்புதமான திருவிளையாடலை எவன் கேட்கிறானோ, எவன் சொல்கிறானோ, எவன் அனுமோதனம் அதாவது சொல்ல செய்கிறானோ, அனுமோதனம் செய்கிறானோ சொல்ல செய்கிறானோ அவன் பிரம்மஹத்தி முதலிய சகல பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான். சரி விதுரரே, இந்த சரித்திரம் மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, செல்வத்தையும் புகழையும் அளிப்பது, ஆயுளை வளர்ப்பது, விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது, போர்க்களத்திலே புலன்களுக்கும் உடலுக்கும் வலிமை தந்து வீரத்தை வளர்ப்பது. இதை கேட்பவனுக்கு இந்த பிறவியின் முடியல் பகவானது வைகுண்டத்தையே நல்குவது. அதான் டாப், எல்லாத்துக்கும் மேலே டாப். அது கிடைக்கும் இது கிடைக்கும் அதெல்லாம் விட்டுருங்கோ. செல்வத்தையும் புகழையும் அளிப்பது, ஆயுளை வளர்ப்பது, விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது, போர்க்களத்திலே புலன்களுக்கும் உடலுக்கும் வலிமை தந்து வீரத்தை வளர்ப்பது. நம்ம எங்கே சண்டைக்கு போகிறோமா? போர்க்களத்திலே புலன்களுக்கும் உடலுக்கும் வலிமை தந்து அதெல்லாம் விட்டுருங்கப்பா.
மேலே சொல்லுங்கப்பா, இதை கேட்டவனுக்கு இந்த பிறவியின் முடிவிலே பகவானது வைகுண்டத்தையே நல்குவது. ஒரு நாள் நிச்சயமாக பார்க்கணும். வைகுண்டத்தோட டிஸ்கிரிப்ஷன் தனியாக ஒரு சத்சங்கம் பண்ணணும். அது ஏன்னா அங்கங்கே இருக்குது நிறைய இடத்துல. அதனால் அது தனியாக வைகுண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வி ஷுட் ஹாவ் அ செப்பரேட் சத்சங். ஸோ இப்போ இந்த 38வது ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடியறது. பட் ஐ வாண்ட் டு கிவ் சர்டன் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் வராக புராணம். இப்போது இந்த அவதாரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த பாதாள லோகத்தில் இந்த ரசாதலத்தில் பூமி மூழ்கி இருந்தது. அதை அந்த பிரளய ஜலத்திலேருந்து மேலே உயர்த்தி பூமாதேவியை கொண்டு அதை உரிய நிலையிலே அதை வச்சு தன்னுடைய சக்தியை அதனுள்ளே புகுத்தி அது உலக படைப்பு இன்னும் சீரடைந்து தர்மம் காக்கப்பட்டது. அதாவது சுவாயம்புவ மனு சிருஷ்டி ஆரம்பிக்க போகிறார். அப்போ ஜனங்கள்லாம் படைச்சாச்சுன்னா அவள் எங்கே வசிப்பா? அவளுக்கு தங்கிறதுக்கு பூமி வேணும் இல்லையா? அதனால தான் இவர் அவள்லாம் இவாளை வேண்டின்ட்டு பகவானை வேண்டின்ட்டு பகவான் சண்டை போட்டு பூமியை மீட்டு கொடுத்து இந்த மாதிரி கொண்டு உலக படைப்பை மீண்டும் சீரடைந்து தர்மம் காக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். இது எல்லாமே நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் இல்லையா? சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய, தர்மத்தை காப்பதற்கும் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் பகைவர்களை அழிப்பதற்கும் இல்லையா துஷ்டர்களை அழிப்பதற்கும் அந்த தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் அவதரிக்கிறார். அதுதான் நமக்கு தனது பக்தர்களை தர்மத்தையும் பகவான் எப்போதும் காப்பாற்றுவார். இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த வராக புராணத்தில் பூமாதேவி நம்ம வராக பெருமான நிறைய கேள்விகள் கேட்பான். அந்த வராக புராணம் முழுக்கவே கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அது இதே மாதிரி தான். அதில் பூமாதேவியோடு நடக்கும் கேள்வி பதில்கள். தர்மம்னா என்ன, கலியுகத்தில் ஜனங்க எப்படி இருக்கணும், என்னென்ன விரதங்கள் என்னென்ன பூஜைகள் செய்தால் அவள் அவளுடைய பிறவி பயனை அவர்கள் அடைவார்கள், எந்த தீர்த்தங்கள் பாவ நிவர்த்தி தருகின்றன, பகவானை எவ்வாறு எளிதில் அடையலாம், இதுக்கெல்லாம் சரணாகதி இஸ் த ஆன்சர் பகவான் கொடுக்கறது அந்த வராக புராணத்தில் படித்தாலும். ஸோ அவள் முதல்ல நன்றி சொல்லுவாள் பகவானுக்கு. ஏன்னா பூமாதேவியை மீட்டு எடுத்தார் இல்லையா? அப்போ அவர் சொல்லிகிட்டே வரச்சே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்லோகம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 சர்ம ஸ்லோகம் சொல்லுவோம். அதில் ஒன் ஆஃப் தி சர்ம ஸ்லோகம்ஸ் அவுட் ஆஃப் 3 இஸ் வராக சர்ம ஸ்லோகம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு வரும். என்ன ஒருத்தன் இப்போ நன்னா இருக்க செய்ய, இப்போ உன் கை கால்கள்லாம் நன்னா இருக்க செய்ய என்கிட்ட அவன் சரணாகதி பண்ணிட்டான்னா கடைசி காலத்தில் அவனுடைய உயிர் பிரியும் பொழுது அவன் கோமாவில் இருந்தாலும் சரி, அவன் என்ன ஸ்திதியில் இருந்தாலும் சரி, அவன் என்னை நினைக்க வேண்டாம். ஏன்னா அவனால் சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் என்னை நினைக்கிறானோ நினைக்க முடியவில்லையோ இல்லை நினைக்கும் நிலையில் இல்லையோ, நான் அவனை நினச்சிக்கிறேன்டா. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிமி தான் வராக புராணத்தில் பூமாதேவிக்கு ஒரு ஸ்டாம்ப்பு அவர் கொடுக்குறார், அஷ்யூரன்ஸ் கொடுக்குறார். ஒரு சம்பிரதாயத்துலேயும் நம்ம ஒரு சர்ம ஸ்லோகம் ரொம்ப பாப்புலராக இருக்கும். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம ஆச்சாரியன்லாம் பஞ்சசம்ஸ்காரம் சமாஸ்ரயனம்லாம் பண்ணுறச்சே 3 விஷயம் ஒன்று சொல்லித்தருவா. திருமந்திரம் இல்லையா, நாராயணாய அந்த மந்திரம் முதல்ல சொல்லித்தருவா. அப்புறம் கிருஷ்ண துவய மந்திரம் சொல்லித்தருவா, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் 3வது கிருஷ்ண சர்ம ஸ்லோகம் கீதையில் வரும் இல்லையா, சர்வதர்மான் பரிச்சஸ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. ஸோ அது ரகசியத்ரயம் அப்படின்வா. ரகசியத்ரயசாரம்னு தேசிகன் எழுதினார் இல்லையா. ராமாயணத்தில் ராமச்சர்ம ஸ்லோகம் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீஜித யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. என்னை எப்போ ஒருத்தன் சரணாகதின்னு என்னோட காலில் விழுந்துட்டானோ, என்னை சரணமடைந்தவர்களை அவன் எதிரியாக இருந்தாலும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விபீஷ்ண சரணாகதி போய் சொல்லுவார், அவன் எதிரியாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுவது என்னுடைய விரதம். ததாமி ஏதத் விரதம் மம, அது விரதமாக எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ராமச்சர்ம ஸ்லோகம். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இதை சொல்கிறச்சே அந்த வராக சர்ம ஸ்லோகத்தையும் இங்கே ஆட் பண்ணணும்னு தோணித்து. அதனால் வராக புராணத்திலேருந்து பூமாதேவிக்கு அவர் கொடுத்த அஷ்யூரன்ஸ் ஐ ஜஸ்ட் தாட் ஐ வுட் ஆட். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இன்றைக்கி பார்த்த அத்தியாயம் 19வது அத்தியாயத்திலே கடைசி 2 பலஸ்ருதியை மாத்திரம் படிச்சுட்டு இன்றைய சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அது இன்னொரு தரம் பலஸ்ருதியை ஒரு தரம் படிச்சுடுறேன்.
38வது ஸ்லோகம். விதுரரே, இந்த சரித்திரம் மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, செல்வத்தையும் புகழையும் அளிப்பது, ஆயுளை வளர்ப்பது, விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது, போர்க்களத்திலே புலன்களுக்கும் உடலுக்கும் வலிமை தந்து வீரத்தை வளர்ப்பது. இதை கேட்பவனுக்கு இந்த பிறவியின் முடியில் பகவானது வைகுண்டத்தையே நல்குவது. இதுக்கு முன்னாடி 37 இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகும், எல்லா பாபங்களிலிருந்து விடுதலை அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே டு டாப் இட் ஆல், ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு அந்த மாதிரி மற்றதெல்லாம் வேண்டாயா, இந்த பிறவியின் முடிவிலே பகவானது வைகுண்டத்தையே நல்குவது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 19வது அத்தியாயம் முற்றிற்று. यदक्षर पदपृष्ठं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोस्तुते विसर्गबिन्दु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि शातिरिक्तानि समक्ष पुरुषोत्तम नामसंकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनहासं तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः. गोपीका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.